இருக்கும் வித்தியாசத்தை திரும்பவும் நீங்கள் காண்பீர்கள். ஆமென். ஆண்டவர் பாருங்க, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், ஊழியம் செய்யறவங்களுக்கும் ஊழியம் செய்யாதவங்களுக்கும், பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவான்களா இல்லாதவர்களுக்கும் ஆண்டவர் என்ன உண்டாக்குறாரா? வித்தியாசத்தை. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். ஆதியாகமம் 1:14 கூட நீங்க பாத்தீங்கன்னா, அவர் இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்து, வெவ்வேறாக பிரித்து அதை வித்தியாசப்படுத்தினார். இருளையும் வெளிச்சையும் இன்னைக்கு நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கிறோம், ஆனா கர்த்தருக்கு வெளிச்சமான பிள்ளைகளா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அற்புதமாய் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வேதத்துல மல்கியா 3:6 பார்க்கிறோம். நீங்க குறிச்சு கொள்ளுங்க. ஆனா அந்த சப்ஜெக்டை மட்டும், மல்கியா 3:6, நான் கர்த்தர். யாத்திராகம் 3:14, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். யாக்கோபு 1:17 என்ன பார்க்கிறோம்? யாக்கோபு, அவர் ஒரு மாறுதலும் இல்லாமல் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். எபிரேயர் 13:8, இதை கொஞ்சம் வாசிங்க. எபிரேயர் 13:8, கர்த்தர் நேற்றும் இன்றும், வாசிங்களா எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாறவே மாட்டார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா நிச்சயமா என்ன செய்வாரு? உயர்த்தவேன்னு சொன்னா என்ன பண்ணுவாரு? மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னா என்ன பண்ணுவாரு? கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருந்தா அதை கர்த்தர் நிறைவேற்றுவா. பட் ஒன் திங் என்ன தெரியுமா? ஒரு விஷயம், அவர் மாறாதவர் தான், ஆனா உங்கள் வாழ்க்கையை பொறுத்து தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவர். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? ஏசப்பா எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், உண்மை ஐயா. ஆனா உன் ஜீவியத்தை கர்த்தர் பாப்பார், உன் கீழ்ப்படிதலை பாப்பார், உன் அர்ப்பணிப்பை பாப்பார், உன் அபிஷேகத்தினால் நடத்தப்படுகிற காரியத்தை பார்க்கும்போது நீ கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வானால் அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறுவது கடினம். அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வசனத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான். ஆனா உன்னை பொறுத்து, உன் வாழ்க்கையை பொறுத்து, உன் ஜீவியத்தை பொறுத்து அவர் தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, ரைட்டு தான். ஆனா உன் வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிப்பு தேவை, ஜெபஜீவியம் தேவை, பரிசுத்தம் தேவை, கீழ்ப்படிதல் தேவை, ஒப்பு கொடுத்தல் தேவை. சபைக்கு நீங்க சரியாக ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டிய கனம் தேவை. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். யோனா 3:4. அப்போ உங்களுடைய வாழ்க்கை, அவர் மாறாதவர் என்கிற தேவனினுடைய அடுத்த பக்கம் ஒன்று இருக்கு. நாணயத்தின் ஒரு பக்கம் அவர் மாறாதவர், ஆனா நாணயத்தின் இன்னொரு பக்கம் உங்கள் ஜீவியத்தை குறித்து தன்னை மாற்றிக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு ஒரு சில வேதத்துக்குள்ள கொஞ்சம் நம்ம அப்படி பார்த்து ஜெபம் பண்ண போறோம். வாசிங்க யோனா 3:4. யோனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் வாயில போடுற வார்த்தைய நீ நினிவே தேசத்துல பேசணும்னு சொல்லிட்டாரு. இங்க யோனாவுடைய வாயில கர்த்தர் போட்ட வார்த்தை என்ன? நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்பதே 3:4 கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆனா நீங்க வேதத்துல பாப்பீங்கன்னா 10 வாசித்து பாருங்களேன். அதே அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும், இந்த நினிவேவை நான் அழிக்க போகிறேன், இந்த நினிவே ஜனங்களை அழிக்க போகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசி யோனா மூலமாக சொல்லிய பிற்பாடும் கூட. ஆனா 10 வாசிக்கிறோம், கவனிங்க, இதுதாங்க சத்தியம். இன்னைக்கு அதை சொல்லிட்டு தான் போறேன். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து
மனஸ்தாபப்பட்டு கையை விட்டாலையில சொல்லுவோம். 3 நாள்ல என்ன சொன்னாரு? நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். ஆனா அங்கே 10வது வசனத்துல அவங்க உபவாசித்து மனம் திரும்பி அழுது தங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபித்த பொழுதோ கர்த்தர் மனம் மாறுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன் பிள்ளைக்கு விரோதமாக, உன் கணவருக்கு விரோதமாக, உன் மனைவிக்கு விரோதமாக, உன் வாழ்க்கைக்கு விரோதமாக ஒரு சில பிசாசின் காரியங்கள் ஏவப்படலாம். அது ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி இருக்கலாம். ஆனாலும் நீ மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிற பட்சத்தில் கர்த்தர் அதை மாற்றி உனக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லலாம், நீ சீக்கிரம் மரிச்சு போயிடுவ, அல்லது உன் குடும்பத்தில் இந்த சாபம் இருக்குது, உன் குடும்பத்தில் இந்த கட்டு இருக்குது, உன் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த போராட்டம் இருக்குது, அவ்வளோதான் உன் வாழ்க்கை அப்படின்னு உலகத்தார் சொல்லலாம், அல்லது மற்ற ஆவிகள் சொல்லலாம், அல்லது பொல்லாத மனிதர்கள் சொல்லலாம். நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இழந்த நிலைமையில் இருக்கலாம். நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுதோ கர்த்தர் மனம் மாறி உன்னை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன விஷயம்? கர்த்தர் அவனுடைய கிரியைகளை பார்க்கிறார். உன் ஜெப வாழ்க்கை, அவர் இரக்கமுள்ள தேவன் தான். ஆனா உன்னுடைய நீ இப்படி வாழணும்னு ஆண்டவர் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வைக்கிறார், ஒரு சட்ட திட்டத்துக்குள்ள உன்னை கொண்டு வருகிறார். இஷ்டம் போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடையாது. இந்த பரிசுத்த வேதம் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதில் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியணும். பாடுவது, ஆராதிப்பது, நல்ல கவனிங்க, ஜெபிப்பது நல்லது. ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு நபர், எந்த ஒரு சகோதரி கர்த்தருடைய காரியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க ஏசாயா 38ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். இந்த சப்ஜெக்டையும் கொஞ்சம் பார்ப்போம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1 நீங்க வாசி பார்ப்பீங்கன்னா, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமாத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். சொன்ன வார்த்தை என்ன? நீங்க பிழைக்க மாட்டீங்க, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதுதான். ஆனா அங்க ஒரு காரியம் நடக்குது. எசேக்கியா ராஜா எந்த வைத்தியர்கிட்ட போகல, சுவர்புறமாக தன் முகத்தை திருப்பி கொண்டு, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக மன உண்மையும் உத்தமமாய் நடந்தேனே என்று சொல்லி தன் இருதயத்தை நொறுக்கி ஒப்பு கொடுத்து கதறி அழுது ஜெபித்த பொழுது கர்த்தர் மனம் இறங்கினார். செத்து போவேன்னு சொன்ன தீர்க்க தரிசனம், நல்ல கவனிங்க, அவர் பண்ண ஒரு சில நிமிடங்களிலே ஜெபம், நல்ல கவனிங்க. இன்னொரு அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் வாசிப்பீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி அந்த அரண்மனை வாசலை கூட தாண்டலையாம். அரண்மனை, நீ செத்து போவ, பிழைக்க மாட்டீர், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும்னு சொல்லி அரண்மனை வாசலை கூட தாண்டல. அவ்வளவு வேகமாக எசேக்கியா பண்ண ஜெபம் பரலோக தேவன் கேட்டு அங்கிருந்து உடனே ஊழியக்காரனாக ஏசாயாவுக்கு வந்து, நீ திரும்பி போ அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் பாருங்க என்ன சொல்றாரு. செத்து போவ, மரித்து போவீர் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப 3-4 வாசிங்க. நீ போய், மறுபடியும் என்ன சொல்ற? நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொன்னது யாரு? மரித்து போவேன்னு சொன்னது யாரு? மரித்து போவேன்னு சொன்னது யாரு? கர்த்தர் தான். ஆனா அவன் கிரியை, அவன் அர்ப்பணிப்பு, அவன் ஜெபம் கர்த்தருடைய இருதயத்தை இலகுவாய் மாற்றிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க ஜெபம் ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து இரக்கத்தை கொண்டு வரும்.
அற்புதத்தை கொண்டு வரும். ஒருவேளை இங்க பாருங்க, நீ செத்து போவேன்னு சொன்ன தீர்க்கதரிசனத்தை கூட அப்படியே அவன் ஜெபம் மாற்றி விட்டது என்றால் எப்படிப்பட்ட ஒரு வல்லமுள்ள ஜெபமா இருந்திருக்கும். ஒரு சில நேரங்களில் ஊழியக்காரருடைய நிலைமை அதுதான். என்ன பாஸ்ட் இப்போ தான் நடக்காதுன்னாரு, இப்போ நடக்குன்றாரு. என்ன பாஸ்ட் ஒன்றுமே புரியல. இவர் வந்து மெய்யான தீர்க்கதரிசியா இவளை பொய்யான தீர்க்கதரிசி? எங்களுக்கு என்ன தெரியும்? அவருக்கு தான் தெரியும். செத்து போவேன்னு சொன்னதும் அதே தீர்க்கதரிசி தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்போ நீ 15 வருஷத்தை கூட்டுவேன்னு சொன்னதும், ஒருவேளை எசேக்கியா ராஜா சொல்லியிருக்கான், ஐயோ நீ முதல் சொன்னது ரைட்டா, ரெண்டாவது சொன்னது ரைட்டா? அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொன்னதை சொல்கிறதான் ஒரு ஊழியக்காரன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இங்கே ஒரு மனிதனுடைய ஜெபம், நல்லா கவனிங்க, தேவனுடைய இருதயத்தில் இருந்த ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தது. நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொன்ன அதே வாய் இப்பொழுது 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று கர்த்தர் அவன் ஆயுசு நாட்களை நீட்டி கொடுக்கிறார். ஒருவேளை டாக்டர் சொல்லலாம் நீ மரித்து போவேன்னு, டாக்டர் சொல்லலாம் உன்னுடைய வியாதி முத்தி போச்சுன்னு, உலகத்தார் சொல்லலாம் உன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு. ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார், உனக்கு அற்புதத்தை செய்கிறார். மனிதரால் கூடாதது என் தேவனால் உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு காரியமாய் தொடங்கும், அது நடக்கும். கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு பக்கம் ஆண்டவர் மாறாதவர் தான், ஆனால் இன்னொரு பக்கம் உன்னை பொறுத்து, உன் வாழ்க்கை ஜீவியத்தை பொறுத்து தன்னை அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. யோனாவுடைய சுவிசேஷத்தில், யோனாவுடைய அந்த நற்செய்தி தீர்க்கதரிசன நூலில் உங்களுக்கு காட்டினேன். அடுத்தது ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் பார்க்குறோம், மரித்து போவீர் என்று சொன்ன எசேக்கியா ராஜாவை கர்த்தர் ஜீவனை கொடுத்து 15 வருஷத்தை கூட்டி வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் பார்க்குறோம் தேவனுடைய காரியம் எப்படியா இருக்கு. சங்கீதம் 18ஆம் சங்கீதம், கொஞ்சம் வேகமாக வாசிங்க. இந்த நேரத்துக்குள்ள எவ்வளவு நம்ம ஒரு சில அதிகாரங்களை பார்க்க முடியுமோ பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 25, 26 வசனங்கள். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், வாசிங்க, புனிதருக்கு நீர் புனிதராகவும், மாறுகிற ஒரு மனிதனுக்கு மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுவீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா நீ ஆண்டவரை விட்டனா ஆண்டவர் உன்னை எவ்வளோ தேடி வரணுமோ வருவார். அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் நல்ல கவனிங்க, ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. 2 நாளாகும் 15:2 நம்ம வாசிக்கிறோம், நீ உன்னை அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உன்னை விட்டு விடுவார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தை நம்ம பிடித்து நடந்து செல்கிறவளா இருக்கணும். ஒரு பக்கம் நீங்க எப்பவுமே அவர் அப்பாவாக பார்க்கிறது, அவரை நேசிக்கிறது நல்லது. ரோமர் 8:15 பார்க்குறோம், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவைகாரத்தின் ஆவியை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பழைய ஏற்பாடல்ல புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு வசனம். நம்முடைய தேவன், கவனிச்சிங்களா? இந்த வசனத்தை எத்தனை பேர் வாசிச்சிங்க? நிறைய நேரங்கள் அப்பா 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 அப்பான்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செய்கிறோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம், ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம், ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், அருவருப்பான காரியங்களில் இருந்து இன்னும் விடுதலையாக்கப்படாமல் இருக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். அப்படி பார்க்கும்போது நல்லா கவனிங்க, இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் கணவருக்கு, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காரியத்துக்கு நல்லா கவனிங்க, ஆண்டவரால் உதவி செய்ய முடியாதபடிக்கு அவர் எங்கேயோ ஒதுங்கி நிற்கிற தேவன் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனால் இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி இருக்கிறதுனால தான் தேவன் பொறுமையாக இருக்கிறார். புனிதனுக்கு அவர் புனிதன், தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர். நீ மாறி வித்தியாசமா போனா ஆண்டவர் என்ன செய்வாரு?
கர்த்தர் உன்னை கொஞ்சம் விட்டு தான் பிடிப்பார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக விளங்கும். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் கொஞ்சம் எடுத்து வாசிங்க, 18ஆம் அதிகாரம். உங்களுக்கு நல்ல கொஞ்சம் வசனத்தை காட்டி கொடுக்குறேன், வீட்டில் போய் நல்லா வாசிங்க. இது ஒரு அருமையான ஒரு தியானம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு. என்னங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாரு? நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார். ஒருவேளை கர்த்தர் நம்ம மேல கோபமா இருக்கலாம், நம்ம பிள்ளைங்க மேல கோபமா இருக்கலாம். நம்ம பிள்ளைங்க துன்மார்க்கமா நடக்கிறதுனால நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமா தேவன் கோபமா இருக்கலாம். நம் கணவர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால கர்த்தர் நம்ம கணவருக்கு விரோதமாய் கோபமா இருக்கலாம். நாமளே துன்மார்க்கமா பாவத்துல சாபத்துல அடிமைப்பட்டு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடாம இருப்பதனால ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருக்கலாம். ஆனா நீங்க ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி கத்தி கதறி அர்ப்பணித்து உபவாசித்து ஆண்டவரத்துல மனம் திரும்பி விட்டால் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 8ஆம் வசனம், நானும் அவர்களுக்கு செய்யறேன்னு நினைச்சு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க, அந்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறிடுவேன். கை தட்டுங்களா ஆண்டவருக்கு. அல்லேலூயா. பாத்தீங்களா எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். இன்னைக்கு ஆண்டவர் செய்ய நினைச்ச தீங்கு நம்ம குடும்பத்துல வந்துகிட்டு இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவனை இப்படி பண்ணாதான் இவன் மனம் திரும்புவான்னு செய்யக்கூடிய தீங்கு வந்து கொண்டு இருக்கிறது. நீங்களும் நானும் மனம் திரும்பாத பட்சத்துல அது வந்து கொண்டு இருக்கிறது. நீ மனம் திரும்பினா கர்த்தர் அந்த தீங்குக்கு ஸ்டாப் பண்ணிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோனா கீழ்ப்படியாமல் போய்கொண்டே இருந்த பொழுது ஆண்டவர் காற்றை அதிகப்படுத்தினார், புயல் காற்றை அதிகப்படுத்தினார், கப்பல்ல சேதத்தை உண்டாக்கினார், மீன் வயிற்றுக்குள்ள போகிற அளவுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அவனுடைய கீழ்ப்படியாமை முரட்டாட்டத்தினால அவன் உள்ளே போய்கொண்டே இருந்தான். எப்போ மீன் வயிற்றிலிருந்து மனம் திரும்பி ஜெபித்தானோ மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார், அது கரையில போய் கக்குச்சு. இப்ப விஷயம் புரியுதுங்களா? நீ மனம் திரும்பி அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மனம் மாறுவா. அல்லேலூயா. இதுதாங்க விஷயம், சத்தியமே இதுதான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன நினைக்கிறோம்? எனக்கு யாரோ இப்படி செஞ்சிட்டாங்க, யாரோ இப்படி பண்ணிட்டாங்க, இதை பண்ண அதெல்லாம் பண்ணதெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். ஆனா என் ஜீவியம் கர்த்தரை பிரியப்படுத்தணும். நான் கர்த்தருக்கு பிரியமா வாழணும், அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். ஞாயிற்றுக்கிழமை ஊழியக்காரர் மூலமா சொல்லப்படுகிற வசனத்துக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்ன அர்ப்பணிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அப்போ கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் ஒரு தீங்கை செய்ய நினைப்பாரானால் நீ மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அந்த தீங்கை செய்யாதபடிக்கு நான் மனம் மாறிடுவேன்னு கர்த்தர் எவ்வளவு இரக்கமாய் சொல்றாரு. ஆனா 10ஆம் வசனத்துக்கு வாங்க, 10ஆம் வசனத்துக்கு வாங்க. இப்போ வாசிங்க 9:10. கட்டுவேன் நாட்டுவேன். இது என்னதுங்க? புது வருஷத்துலையோ இந்த புதிய மாதத்திலேயோ இந்த ஞாயிற்றுக்கிழமையிலையோ காலையிலையோ பைபிள் படிக்கும் போதோ கர்த்தர் உனக்கு மனசார பேசியிருப்பார். என்னன்னு? உன்னை கட்டுவேன், உன்னை நாட்டுவேன், உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். பொய் கிடையாது, மனசார இருதயத்திலிருந்து அவர் பேசியிருப்பார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன். பட் கீழே வாசிங்க, அவர்கள் 10வது வசனம் நல்லா வட்டம் போட்டுங்க. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு என்ன பண்ணுவாரா? உனக்கு வாக்கு பண்ணின கர்த்தராச்சே, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் தானே. நிறைய நேரங்களில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஜனவரி மாதம் வாக்கு தத்தத்தை பிடிச்சோம். ஜனவரி மாதம் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் சாபத்துல கிடக்கிறோமே. என் பிள்ளையை விடுதலையாக்குவார், என் பிள்ளையை விடுதலையாக்குவார், என் பிள்ளையை விடுதலையாக்குவார். பிள்ளை இன்னும் குடியிலையும் வெறியிலையும் கீழ்ப்படியாம முரட்டாட்டத்திலும் சபிக்கப்பட்டு கிடக்கிறானே.
என் கணவரை ரட்சிப்பார் 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 ரட்சிப்பார்னு சொல்லிட்டு இன்னும் கணவர் பாவத்திலையும் சாபத்திலையும் வாழ்ந்து இன்னும் பாவத்தை தலைமையில குவித்து கொண்டிருக்கிறாரே. குடும்பம் இன்னைக்கு சாபத்து கட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கிறதே. ஆனா நாம என்ன செய்யறோம்? அல்லேலூயா அல்லேலூயா அந்நிய பாஷை பேசி குதிச்சுக்கிட்டு இருக்கிறோமே. நல்லா கவனிங்க. அந்நிய பாஷை பேசலாம், ஆராதிக்கலாம், பாடலாம், ஆடலாம், துதிக்கலாம். மெய்யான மனம் திரும்புதலுக்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்கணும். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. என் பாவ ஜீவியம் மாறணும் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய அசுத்த வாழ்க்கை மாறணும் ஐயா. உம்மை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை மாறணும் ஐயா. உம்மை வேதனைப்படுத்தக்கூடிய ஜீவியம் மாறணும் ஆண்டவரே. கெட்ட சிந்தை மாறணும் ஆண்டவரே. இந்த செல்போனுக்கு அடிமையா இருக்கிற இந்த அடிமைதானம் மாறணும் ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்க ஜெபிக்கிறீங்க? நல்ல கவனிங்க. நல்ல வீடு கேட்குறீங்க, கர்த்தர் நல்ல வீட்டை கொடுத்தார். நல்ல பைக் கேட்குறீங்க, கர்த்தர் நல்ல பைக்கு கொடுத்தார். நல்ல பொருளாதாரத்தை கேட்குறீங்க, நல்ல பொருளாதாரத்தை கொடுத்தார். உங்கள் பிள்ளைங்க இன்னும் குடியிலையும் வெறியிலையும் சாபத்திலையும் இருக்கும் பொழுது இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? கணவன் மனைவியும் சைக்கிளில் போகிறாங்க, பயங்கர சண்டை. கணவன் இப்படி எட்டி குத்துறாரு, மனைவி இந்த பக்கம் இப்படி இடிக்கிறாங்க. ஒரு முன்னாடி சைக்கிள் மறிச்சுக்கிட்டே இப்படின்றாரு, அந்த அம்மா இப்படின்னுது. வீட்டுக்கு வராங்க. 2 பேருடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எங்களுக்கு சைக்கிளில் போகிறோம் ஐயா, ஒரு பைக்கை தாங்க ஐயா. என்ன ஜெபம்? அப்படியே விளங்கிட்டே வாங்க. இப்போ சைக்கிள் கர்த்தர் மாற்றி பைக்கை கொடுத்துட்டாரு. பைக்கை கொடுத்தனவன அவர் பைக்கு ஓட்டுறாரு. பைக்கு வேகமாக போகுது. வேகமாக லாரியில் மோதுற மாதிரி போகிறாரு அவர். இந்த அம்மா தலையில் கொட்டுது, அவர் இடிக்கிறாரு. அந்த அம்மா வேகமாக முறிக்கு மகனை அவ்வளோதான் அப்படின்னு ஓடுறாரு. பைக்கில் இருந்துக்கிட்டே டெய்லியும் சண்டை. இப்போ அடுத்த வீட்டுக்கு வராங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கார் வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் காரையும் கொடுத்துட்டாரு. காருக்குள்ளே எடுத்து இந்த அம்மா அடிக்குது. பின்னாடி சீட்டில் உட்காந்து, நான் முன்னாடி உட்கார மாட்டேயா, பின்னாடி இருந்து அடிக்குது. அவர் தூக்கி பின்னாடி வீடு போடுறாரு. இந்த அம்மா அடிக்குது, புக் எடுத்து அடிக்குது, நோட் எடுத்து அடிக்குது, பைபிளை தூக்கி அடிக்குது. இப்போ சொல்லுங்க, பிரதானமாய் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் எது? இன்னைக்கு நிறைய பேர் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம் தெரியுமா? ஆசீர்வாதம் மழை பொழியும். ஆசீர்வாதத்தை கர்த்தர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேனா கர்த்தரே கொடுத்துட்டு போவாருங்க. உங்களை ஆசீர்வதிக்காம நம்மளை ஆசீர்வதிக்காத தகப்பன் வேற ஏதோ ஆசீர்வதிக்க போகிறார். ஆனால் பிரதானமாய் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே, என் மகனுடைய மனம் திரும்புதலுக்காய் கதறுகிறேன், என் கணவருடைய மனம் திரும்புதலுக்காய் கதறுகிறேன். நான் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, நான் மாற வேண்டும், நான் மாற வேண்டும், நான் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி எந்த ஒரு மனுஷனும் மனுஷியோ விசுவாசி அர்ப்பணிக்கிறார்களோ, என் தேவன் சமாதானம் உள்ள வாழ்க்கையை தருவார். கைகளை தட்டி உன் மகனை ரட்சிப்பார், உன் கணவரை ரட்சிப்பார், உன் பிள்ளைகளை ரட்சிப்பார், உன் சொந்தங்களை ரட்சிப்பார், ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். அதுக்கப்புறம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நான் நினைக்கிறேன் அதுதான் மேன்மையான வாழ்க்கை. அல்லேலூயா. ஐயா, கொஞ்சம் நம்ம மைண்டை மாற்றணுங்க. ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பது நல்லது, பெரிய வீட்டுக்காய் ஜெபிப்பது நல்லது, காருக்காய் ஜெபிப்பது நல்லது. ஆனால் நான் சொல்கிறது பிரதானமான ஜெபம் எது தெரியுமா? ஆண்டவரே, நான் மாறணும், என் பிள்ளைங்க மாறணும். நாங்கள் கீழ்ப்படியணும், எங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படியணும். நாங்கள் பரிசுத்தமாகணும், எங்கள் பிள்ளைங்க பரிசுத்தமாகணும். நாங்கள் சபையில் சாட்சியாக நிற்கணும், எங்கள் பிள்ளைங்க சாட்சியாக நிற்கணும். ஆண்டவரே, எங்கள் ஜீவியத்தை எங்கள் பிள்ளைங்க பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி எந்த ஒரு விசுவாசி அர்ப்பணிக்கிறார்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்பி ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. 10வது வசனத்தில் பாருங்க. அவர்கள் என் சத்தத்தை கேளாமலும், வாசிங்க, அவர்கள் என் சத்தத்தை நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கவனிச்சிங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னு சொன்ன தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாற வேண்டும் என்றால் நீங்கள் மாற வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் மனம் மாற வேண்டும். அல்லேலூயா.
ஒரு 2 சப்ஜெக்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆதியாமத்தின் புஸ்தகம் கொஞ்சம் வேகமாக இன்னும் கொஞ்சம் டீப்பாக அப்படியே நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாமத்தின் புஸ்தகம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், ஆனால் அதில் தெரியாத ஒரு சில விஷயங்களை ஆவியானவர் உங்களோடு கூட இன்றைக்கு பேச போகிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? வாசிங்க, அப்படியே வாசிங்க. நல்லா கவனிங்க. இப்போ தேவ தூதர்கள் அங்கேருந்து இறங்கி வராங்க. வந்த உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? 1வது வசனத்தில், அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து. 2ஆம் வசனம், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 3 தேவ தூதர்கள் வராங்க. வந்த உடனே இந்த ஆபிரகாம் போய் ஓடி போய் சொல்றாரு, தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், எங்கள் வீட்டை விட்டு கடந்து போகாதீங்க ஐயா, எங்கள் வீட்டுக்கு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார்? 4ஆம் வசனத்தில் பாருங்க, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். அடுத்து சொல்றாரு, நீங்கள் உங்கள் இருதயத்தை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடவரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அதற்கு அவர்கள், நீ சொன்னபடியே செய் என்றார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவ தூதர்கள் நம்ம வீட்டில் வந்து தங்கணும். தேவ தூதர்கள் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டில் வந்து தங்க வேண்டும். கையோ தலையில் சொல்லுவோம். ஆபிரகாம் வீட்டுக்கு தேவ தூதர்கள் வருகிறாங்க. வந்த உடனே, ஐயா கொஞ்சம் வாங்க, நீங்கள் இளைப்பாருங்க, தண்ணி கொடுக்குறாரு, குடிக்கிறாங்க, கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் அப்பமும் நான் கொண்டு வரேன், சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, சரி போய் செய் அப்படின்றாங்க. சரி, என்ன பண்ணுங்க? நல்லா கவனிங்க. அந்த குடும்பத்தில் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பயப்படுற பயம் கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ள இருக்குது பாருங்க. இவர் ஓடுறாரு. 6ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்துக்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் என்ன சொல்றாரு? 3 படி மாவு எடுத்து, 3 படி மாவுனா எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும்? எத்தனை பேக்கெட்டு தெரியாது. 3 படி அப்படின்னா அந்த நாட்களில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். 3 படி மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு, பரோட்டா சுடுன்றார். என்ன சுட சொல்றாரு? நல்லா கவனிங்க. 7ஆம் வசனம். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான். அதை அவன் சீக்கிரமாக, பரோட்டா யார் சொல்றது? சாராள். இவர் என்ன பண்றாரு? போய் ஒரு மாட்டை பிடிச்சிட்டு வராரு, இளங்கன்றை பிடிச்சிட்டு வராரு, வேலைக்காரன் கையில் கொடுக்குறாரு. அவன் எல்லாம் வெட்டி தோலை உரித்து கட் பண்ணி நல்ல ஒரு பீஃப் ஃப்ரை அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அம்மா பரோட்டா சுட்டுக்கிட்டு இருக்குது. எத்தனை படி மாவு? நல்ல கவனிங்க. 8ஆம் வசனம். ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள். சாப்பாடை சமைச்சு கொண்டு வந்து வச்சுட்டு கணவன் பரிமாற மனைவி அப்படி தூரத்தில் நின்று அழகு பார்க்கிறார்கள். அந்த குடும்பத்துக்கு நல்லா கைத்தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். திடீர்னு போயிட்டு 3 படி மாவு, 3 படி மாவு பரோட்டா சுடுன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் கர்த்தருக்குள் பயந்த ஒரு ஸ்திரீ அங்கே கீழ்ப்படுகிறாள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? உங்க வீட்டுக்காரர் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா நீங்க எப்படி ரிப்ளை பண்ணுவீங்க?
இப்போ கடையில் வாங்கிட்டு வர சொல்லுவீங்க. நல்லா கவனிங்களேன். ஒருவேளை வீட்டுக்கே விருந்தாளி பாசஸ் போயிட்டாங்கய்யா. நல்லா கவனிங்களேன், என்ன நடந்திருக்கும்? திடீர்னு வந்து, ஏம்மா 3 படி மாவு எடுத்து நீ பரோட்டா சுடு, ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க, தோசை சுடு அப்படின்னா மனைவினுடைய குணாதிசயம் எப்படி இருந்திருக்கும்? சாராள் ஆமேன் என்று என்ன செஞ்சா? கீழ்ப்படிந்தால். தேவ தூதர்கள் சொல்றாங்க, அவள் உற்பவ கால திட்டத்திலே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது தேவனை கேட்காமலே ஆசீர்வாதம் நம் மீது வருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. அது கீழே நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா 18ஆம் அதிகாரத்திலேயே அப்போது 10வது வசனத்தில் பாருங்களேன். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில். அல்லேலூயா. இது ஆபிரகாம் குடும்பம். இது ஆபிரகாம் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆபிரகாம் குடும்பத்தை மேன்மைப்படுத்தினார். ஆபிரகாம் குடும்பத்தை உயர்த்தினார். நாம கூட கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நமக்கு யாருடைய ஆசீர்வாதம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். கையை விட்டாலையில சொல்லுவோம், கர்த்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்மளை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு ஆபிரகாமும் மனைவியும் ஈசாக்கும் குடும்பமும் என்ன செய்யப்பட்டார்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இதை பார்த்த ஈசாக்கும் கூட என்ன செய்யப்பட்டார்? அவங்க அப்பா தூக்கிட்டு போயிட்டு பலிபீடத்தில் வச்சு ஆட்டுக்கு பதில் அவனை பலியிட கையை ஓங்கின போது கூட, அப்பா இங்கே நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கன்னு அங்கேயே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? படுத்துக்கிட்டு இருந்தார். இந்த காலத்து பிள்ளைங்களாம் தான் என்ன செஞ்சுருப்பாங்க? தூக்கி ஒரு ரவுண்ட் அடித்து அப்பாவை தூக்கி அப்படியே கீழே கடத்திட்டு இவன் கத்தியை திறந்திருப்பான் இல்லையா? இந்த காலத்து ஈசாக்குங்கள் இருந்தா. நல்லா கவனிங்க. ஆனால் இந்த குடும்பம் தாய் தகப்பன் கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட குடும்பமாக இருந்தபடினால கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அந்த குடும்பத்தில் வந்து தங்கினார். அந்த குடும்பத்தில் வந்து சாப்பிட்டாரு. அந்த குடும்பத்தில் ஆளுகை செய்தார். யாரு? தேவனாகிய கர்த்தர். அப்படி 19வது குடும்பத்துக்கு வாங்க. இது லோத்து குடும்பம். இது லோத்து குடும்பம். நீங்களே பார்த்துங்க எப்படிப்பட்ட குடும்பமாக உங்கள் குடும்பம் இருக்கு. 19வது 1வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். இப்போ ஆபிரகாம் வீட்டை முடிச்சுட்டு எங்கே வராங்க? லோத்து வீட்டுக்கு வராங்க. கவனிங்க. சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றா, அதுக்கு நீ சொன்னபடியே செய், உன் வீட்டுக்கு வரேன்னு அவங்க சொல்லலை. அதுக்கு மாறாக சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அப்படி அல்ல லோத்துவே, நாங்கள் ரோட்டில் படுத்தாலுமே படுப்பாமே தவிர உன் வீட்டுக்கு வரமாட்டோம். ரோட்டில் கூட வீடு நாங்கள் ரோட்டில் கூட தங்குவோம், எங்கே வரமாட்டோம்? உன் வீட்டுக்கு வரமாட்டோம். இன்னைக்கு நம்முடைய நிலைமை யோசித்து பாருங்க. நம்முடைய குடும்பத்தில் வசனத்தை மாட்டி வச்சிருக்கிறோம், ஃபோட்டோவை மாட்டி வச்சிருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற கீழ்ப்படியாமல் அருவருப்பு அசுத்தங்கள், ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியாமல் ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, குடும்ப ஆராதனை இல்லை, கர்த்தருக்கு மகிமையான வாழ்க்கை இல்லை. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் வீடு முழுவதும் வசனங்கள் இருக்கிறது, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் எங்கே நிற்கிறார்? வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், ரோட்டில் ஒன்றா தங்குவேன்றார். ஏன்? கீழே வாசிங்களேன். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்துக்கு திரும்பி, அவன் வருந்தி ரொம்ப கெஞ்சி 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 கேட்டது நிமித்தம் அவன் வீட்டுக்கு போறாங்க. நல்ல கவனிங்க. ஆபிரகாம் யாரை சுட சொன்னாரு? இங்க யார் சுட்டுக்கிட்டு இருக்கிறா? நிறைய பேருடைய வீட்டில் என்ன நடக்குது? நீ போய் காப்பி போட்டு குடியா, நீ போய் சாப்பாடு போட்டு சாப்பிடியா, நீ போய் காப்பி போட்டு குடியா, நீ போய் சாப்பாடு போட்டு சாப்பிடியா அப்படின்னு சொல்லி கணவனை மதிப்பதில்லை, கணவனை நேசிப்பதில்லை. பிள்ளைங்க ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம். இங்கே பாருங்க, யாராவது தண்ணி மொண்டு கொடுக்க வந்தாங்களா தேவ தூதர்களுக்கு? எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க நல்லா வளர்ந்து நிற்கிது.
அப்பா நம்ம வீட்டுக்கு தேவதூதல் வந்திருக்கிறாங்களா, அப்பா இதோ தண்ணி நான் எடுத்துட்டு வரேன், நீ மாவு பெசி, நீ இதை செய், நீ ஒரு குழம்பு வை. இல்லை, அங்க சட்டவே பண்ணலைங்க. தகப்பனுக்கு கீழ்ப்படியவே இல்லை, தெய்வ பயம் இல்லை, ஆராதனை இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு இல்லை. பிள்ளைங்க எங்க போனாங்க, மனைவி எங்க போனாங்க, காணுங்க. அங்க என்ன செய்யறார் பாருங்க, அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு அவன் விருந்து பண்ணினான். மனைவியும் வரல, பிள்ளைங்களும் வரல, அந்த குடும்பமே சபிக்கப்பட்ட குடும்பமா இருக்கிறது. பின்னாடி என்ன நடந்தது அந்த குடும்பத்துக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், தெரியாம ஒன்றும் இல்லை. ஆபிரகாம் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி கொண்டே வந்தார். உன் வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார், உன் குடும்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை வருஷமா நீ சர்ச்சுக்கு போய் எவ்வளோ பிரசங்கத்தை கேட்டேன்னு கர்த்தர் எடை போட்டு வச்சிருக்கிறார். நீ எவ்வளவு பைபிள் படிக்கிறேன்னு கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ எந்த அளவுக்கு தேவனை அசட்டை பண்ற, ஊழியக்கார அசட்டை பண்ற, சபையை அசட்டை பண்ற, ஊழியத்தை அசட்டை பண்ற, பரலோகத்தின் தேவனானவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். பார்க்கல நினைக்கிறீங்களா? பார்க்கல நினைக்கிறீங்களா? பார்க்கல நினைக்கிறீங்களா? இங்க கவனிச்சு பாருங்க, ஆபிரகாமையும் பார்க்கிறார், லோத்து குடும்பத்தையும் பார்க்கிறார். இந்த லோத்து அவர்கள் புசித்தார்கள். நல்லா கவனிங்க, இதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 13ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். நாங்கள் இந்த ஸ்தலத்தை என்ன பண்ண போறோம்? அழிக்க போகிறோம். ஆபிரகாம் தேவ சித்தத்தின்படி செய்யறதுனால அவன் இருந்த பட்டணம் அழிக்கப்படலை, கர்த்தர் அவன் பட்டணத்தை ஆசீர்வதிச்சார். ஆனால் லோத்து தன் சுயமா ஓடினதுனால அந்த பட்டணத்தையே அழிச்சாரு. ஆடோ மாடோ ஒன்று பொண்ணோ பொருளோ அவன் கையில் ஒரு சல்லி காசு கூட எடுத்துக்க முடியல. என்ன செஞ்சார் பாருங்க, 15 14 வாசிங்களேன். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற மருமக்கள் மாரோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்று யார் சொன்னது? லோத்து சொன்னார். அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. உடனே 15ஆம் வசனத்துல ஆண்டவர் 16ஆம் வசனம், அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையும் அவன் மனைவியின் கையும் அவன் 2 குமாரத்திகளின் கையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். நல்ல கவனிங்க, அப்படியே ஓடி வரான். 25வது வசனத்துல நீங்க வாசித்து பாருங்களேன். 26, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து, கவனிங்க, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனால். கவனிங்க, குடும்பத்தில் கீழ்ப்படிதல் இல்லை, தேவனுடைய மனுஷர்கள் வரும்போது அர்ப்பணிப்பு இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, ஒப்பு கொடுத்தல் இல்லை. அவருடைய லைஃப் என்னாச்சு? பிரயோஜனமற்ற வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்படாத வாழ்க்கை. ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கணவனுக்கு கீழ்ப்படிந்து, ஒப்பு கொடுத்து, ஜெபித்து, அர்ப்பணித்து, விசாரித்து, தேவனுக்கு பயந்த சாராளுடைய வாழ்க்கையில மலட்டுத்தன்மை மாறி அற்புதம் நடந்தது. அங்க அற்புதம், இங்க சாபம், இங்க ஆசீர்வாதம், இங்க அழிவு. கவனிச்சிங்களா? இன்னைக்கு உங்க குடும்பம் எப்படி? உங்க குடும்பம் எப்படி? சகோதரா சகோதரி கவனிங்க, இன்னைக்கு உங்க குடும்பம் எந்த நிலைமையில இருக்கு? உங்க குடும்பம் எந்த நிலைமையில? ஒரு பெயர் கிறிஸ்தவ மாதிரி இருக்கிறீங்களா? வேதத்தை படிச்சு ஏதோ பேப்பர் மாதிரி படிச்சுட்டு அப்படியே விட்டுடுறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் ஜீவியத்தை பார்க்க விரும்புகிறார், உங்கள் ஜீவியத்தை பார்க்கிறார். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கூட பார்த்தீங்களா என்ன நடக்குது? 33வது வசனத்துல, அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனோட சயனித்தாள். அவள் சயனித்தை எழுந்திருந்தே அவன் உடாத. மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து, நேற்று ராத்திரி நான் தகப்பனோட சயனித்தேன், இன்று ராத்திரி மதுவை குடிக்க கொடுப்போம், நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி நீ போய் அவருடைய சயன் என்றால், அப்படி அன்று ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை நல்ல கவனி. இப்படியே அவங்க இது பண்ணி
மோவாப் என்கிற ஒரு சந்ததியை உண்டாக்குனாங்க. அது இந்நாள் வரைக்கும் கர்த்தருக்கு அருவருப்பான சந்ததி. பார்த்தீங்களா? அவங்க சந்ததி, லோத்து சந்ததி கூட பெண் பிள்ளைங்களை கூட கர்த்தரால ஆசீர்வதிக்க முடியல. உன் பிள்ளைங்களை இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியுமா? உன் கணவர் ஆசீர்வதிக்க முடியுமா? உன் மனைவி ஆசீர்வதிக்க முடியுமா? உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க முடியுமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு போலியா ஜெபம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, அர்ப்பணிப்பு இல்லை, ஒழுக்கம் இல்லை, ஒழுங்கின்மை இருந்தது. ஒழுங்கின்மை இருந்த உடனே இருள் வந்தது, வெறுமை இருந்தது, இருள் இருந்தது. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் என்ன இருக்கு? ஒழுங்கின்மை. கவனிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் நேரம் முடிய போகிறது. கடைசியாக எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம். அங்கே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணலாம். சரியா? இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சிருவேன். எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அந்த ஒப்பு கொடுத்தலோடு கூட இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், நாபோத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்து மேலே யார் ஆசைப்பட்டுருது? ஆகாப் என்கிற ராஜா ஆசைப்பட்டுட்டார். 1-2 வசனங்களில் பார்க்குறோம். உடனே இதை மனைவி கிட்ட போய் சொல்கிறான். மனைவி கிட்ட சொன்ன உடனே, நீ ஏயா கவலைப்படுற, அந்த திராட்சை தோட்டத்தை நான் மீட்டு கொடுக்குறையான்னு சொல்லி அந்த நாபோத்து மேலே வீணான பழி சுமத்தி அந்த நாபோத்தை நிற்க வைத்து கல்லாலேயே அடித்து சாகடிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? இதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்த்த உடனே பெரிய தேவனுடைய கோபம். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? நீங்க பாருங்க, 19வது வசனத்தை வாசித்து பாருங்க. எலியா மூலமா ஒரு காரியம் வருகிறது. 19 வாசிங்க. நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். எலியா வந்து கோபத்தோடு சொல்றார், அப்பாவி மனுஷனை கொலை செஞ்சிட்டியே அந்த நாபோத்தை, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அதே போல உன் இரத்தத்தையும் நாய்கள் நக்கும். ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசனம். இதெல்லாம் கேட்ட உடனே கவனிங்க, இதெல்லாம் கேட்ட உடனே அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் பாருங்க என்ன செஞ்சான். 27-28 வாசிங்க. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். தப்பு செஞ்சுதான், ஆனா மனம் திரும்பி அழுது உபவாசம் பண்ணி ஒப்பு கொடுத்த உடனே கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறாரு. நாய்கள் உன் ரத்தத்தை நக்கும்னு அவனை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார் கோபத்துல. இப்போ இவன் மனம் திரும்பி அழுது மனம் திரும்பி ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் சொல்றாரு 29 பாருங்களேன், என்ன நம்ம தெய்வம். ஆகாப் எனக்கு 28-29, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பனியாக எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? என்ன சொல்றாருங்க? எலியாவே பாத்தியா, என் பிள்ளை தாழ்த்திட்டான் பத்தியா, என் பிள்ளை அர்ப்பணிச்சிட்டான் பத்தியா, என் பிள்ளை ஜெபிக்கிறான் பத்தியா, என் பிள்ளை ஒப்பு கொடுத்துட்டான் பத்தியா, என் பிள்ளை மனம் திரும்பிட்டான் பத்தியா, இனி நான் அவனுக்கு செய்ய மாட்டேன். கைகளை தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செத்து போவன், ஒரு ரத்தத்தை நாய்கள் நக்கும் சொன்ன அதே ஆண்டவர் அவன் மனம் திரும்பி அர்ப்பணித்த பொழுது கர்த்தர் அவன் நாட்களிலே அதை செய்யாமல் அவன் மேல் மனம் இறங்கினார் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம்? எல்லாம் முழங்கால் படி இல்லாமல், ஆண்டவரே நான் ஆபிரகாம் குடும்பத்தை போல ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே இன்னைக்கு எனக்குள்ள ஒரு மாற்றம் தேவை, ஒரு மனமாற்றம் தேவை. ஆண்டவரே ஏதோ வந்தேன் போனேன், ஏதோ சபைக்கு வந்தேன் போனேன், ஏதோ ஜெபித்தேன் என்பது அல்ல ஐயா. என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி, ரீபா லரா தனா கரபலபா, ரீபா லரா தனா கரபா. ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன்.
தேவனே என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஓ, என் மகன் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே, என் மீது மனம் இறங்கும் ஐயா. என் பிள்ளைகள் மீது, என் கணவர் மீது, என் குடும்பத்தின் மீது ஆண்டவரே, என் வேலையில மனம் இறங்கும் ஐயா. என் சபையின் மீது மனம் இறங்கும் ஐயா. நான் எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. நான் மனம் திரும்பாம எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறேன். என் அர்ப்பணிக்காம எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை சரியில்லை, அதை குறிச்ச ஒரு ஆண்டவரே தெய்வ பயம் இல்லாம ஓடிக்கொண்டு இருக்கிறேன். என்னில் மனம் திரும்புதல் இல்லை ஐயா, என்னில் மனம் திரும்புதல் இல்லை ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த நாளில் என்னை அர்ப்பணிக்கிறேன். உண்மையிலே ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டிருப்பாரானா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்லா அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை என் குடும்பத்துக்கு தான், இந்த வார்த்தை என் மகளுக்கு தான், இந்த வார்த்தை என் மகனுக்கு தான். அதை எனக்கென்று நான் இன்றைக்கு இந்த சத்தியத்தை எடுத்துக்கொண்டு போகிறேன் ஆண்டவரே. ஆனந்த விரும்பி அழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே. நீ கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்ன அந்த நினிவேவுக்கு ஆண்டவரே, அந்த ஜனங்களும் ராஜாக்களும் மனம் திரும்பும் பொழுது மனம் இறங்கினீர் ஐயா, மனம் இறங்கினீர் ஐயா, எனக்கு மனம் இறங்குன்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஐயா தொடர்ந்து ஜெபம் பண்ண போறாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.